வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. நீலகிரி மாவட்ட மக்கள் வரம் பெற்ற மக்கள் என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. இயற்கை காட்சிகளும் வனங்களும் மலைகளும் சோலைகளும் தேயிலை தோட்டங்களும் நிறைந்த இந்த பகுதி குளிர்ச்சியான பகுதி. வருடந்தோறும் மழையும் பனியும் காற்றும் வெயிலும் என்று மாறி மாறி 3 மாதத்திற்கு ஒரு முறை தரக்கூடிய புண்ணிய பூமியாக இருந்த இந்த நீலகிரி மாவட்டத்தில் இப்போது வனவிலங்குகள் தொல்லை என்று நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம். இன்றைக்கு பாருங்கள், நீலகிரி மாவட்டம் கூடலூர், குன்னூர், கோத்தகிரி, குந்தா, உதகை என பல்வேறு பகுதிகளிலே குரங்கனுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வீடுகளுக்குள்ளே நுழைவது, வீட்டு சமையலறையிலே இருக்கின்ற பொருட்களை தூக்கி கொண்டு ஓடுவது, ஓடு வீட்டுக்களிலே மேலே ஏறி ஓட்டை பிரித்து எறிவது, பெட்டி கடைகளிலே புகுந்து அங்கே இருக்கின்ற பழங்கள், மிச்சர், இன்னும் மிட்டாய்கள் போன்றவை எடுத்து செல்வது, அதை பிடுங்கி எறிவது, இன்னும் மக்கள் பைகளிலே கொண்டு போகக்கூடிய பொருள்களையும் குழந்தைகளிடத்திலே இருக்கின்ற உணவுப் பொருள்களையும் பறித்து செல்வது என்ற அட்டகாசங்கள் நிறைந்திருக்கிறது. இதை பலமுறை வனத்துறைக்கு நாம் எடுத்து சொல்லியும் மக்கள் இது பற்றி குறைகளை மனுக்களை கொடுத்தும் இந்த வனத்துறை ஒரு குரங்கை பிடிக்கிறது, பிடித்து மற்ற ஊர்களிலே விட்டு விடுகிறது. அடர்ந்த வனக்காட்டிலே கொண்டு போய் விட்டால் அதற்கு பழங்களும் உணவுகளும் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்தால் மக்கள் வாழுகின்ற பகுதியிலே வராது, மக்களுக்கு தொல்லை தராது என்று பொதுமக்களும் வியாபாரிகளும் சமூக நல ஆர்வலர்களும் பெண்களும் சமையலறையிலே வேலை செய்யக்கூடிய பெண்களும் இது ஒரு பெரும் குறையாக நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்று குன்னூர் எல்லநெல்லி பகுதியிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும், உதகை பகுதியிலே இருந்து எஸ்ஜி நிக்கோலஸ் அவர்களும், கூடலூர் பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும், பந்தலூர் தாலுகா பகுதியிலே இருந்து நமது ஒளிப்பதிவாளர் செய்தியாளர் நீலமலை ராஜா போன்றவர்கள் பல்வேறு பகுதிகளிலே இருந்து இதனை எடுத்து வழங்கியிருக்கிறார்கள் என்று தெரிவித்து, இது போன்ற செய்தியை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்கள் அங்கத்தினராக மாறினால் இனி என்னை எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவிப்பதோடு, இதுபோன்ற செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.